சிந்து பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க பாரு பைரவி, எனக்கு நீ கிடைக்கலனா வேற யாருக்குமே நீ கிடைக்க கூடாது, உன்னை நான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு சஞ்சய் பேசுறாங்க. என்ன இப்படி எல்லாம் பேசினா பயந்துகிட்டு உடனே உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் ஒத்துப்பேன் நினைச்சிட்டு இருக்கியா, ஒழுங்கு மரியாதை விடுன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. முடியாது பைரவி, உன்னை விட முடியாதுன்னு சொல்லிட்டு சஞ்சய் பைரவியோட கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. உடனே சஞ்சய் செம்ம அடி அடிக்கிறாங்க. பைரவி, இங்க பார், முன்ன நான் கடத்தி கூட்டிட்டு போக போறேன், அதுக்கப்புறம் என் கூட ஓடி போயிட்டதா என்னுடைய ஆளுங்களை வச்சே சொல்ல வைப்பேன். அதுக்கப்புறம் நீயாவே வாலண்டரியா உன் வீட்டுக்கோ உன்னுடைய மாமியார் வீட்டுக்கோ போனா கூட உன்னை யாரும் நம்பி ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நான் சொல்ல போற போய் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. வேணாம், இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு வேற வழி தெரியல, உன்கிட்ட கெஞ்சி பார்த்துட்டேன், அப்ப கூட நீ என் வழிக்கு வராத போது வேற என்னதான் என்னால பண்ண முடியும்னு சொல்லிட்டு இப்ப சஞ்சய் அங்கேயே பைரவி கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாமே கேட்ட பைரவிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. இங்க பாரு சஞ்சய், ஆறுமுகத்துக்கு மட்டும் தெரிஞ்சா அத்தோட உன் கதை காலின்றாங்க. உடனே சஞ்சய் சொல்றாங்க, அவன் முதல்ல வரட்டும், அதுக்கப்புறம் பாரு அவன் கண்ணு முன்னாடியே அவன் கட்டின தாலியை தூக்கி போட்டுட்டு புதுசா நான் தாலி கட்டி நான் உன்னை மனைவியை ஏத்துக்க போறேன், அப்ப அவன் என்ன பண்றான்னு பார்க்கலாம், அந்த அவமானத்திலே அவன் தூக்கு போட்டு சேர்த்துருவான்னு சொல்லிட்டு சஞ்சய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட பைரவிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. இப்ப ஆறுமுகம் பைரவியை காப்பாத்துவாங்களா? அப்படி ஒருவேளை பைரவியை ஆறுமுகம் காப்பாத்தினாலும் நம்ம ஆறுமுகத்தோட உண்மையான மனசை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆறுமுகத்து கூட சேர்ந்து பைரவி வாழுவாங்களா? சஞ்சய்க்கு சரியான தண்டனை ஆறுமுகம் கொடுப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.